ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு எப்படி வீட் குக்கீஸ் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்ய 4 திங்ஸ் தான் தேவை. பட்டர் 100 கிராம்ஸ், சுகர் 2/3 கப்பில் 1 கப், வீட் ஃப்ளார் 1 கப். இது எல்லாத்தையும் ஒரு க்ளீனான பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டர் எடுத்து நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சோ இல்லை பீட்டர் வச்சோ பீட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும், அப்போ தான் பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ப்ரௌன் சுகரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு பீட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனா பீட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லேட் ஆகும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ளாரை 3 பேட்ச் இல்லைனா 4 பேட்சாக ஆட் பண்ணி பீட்டர் வச்சு பீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தெறிக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பார்த்தே பீட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் ஹேண்ட் விஸ்க் வச்சு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளார் போட்டதுக்கப்புறம் பீட்டரை வச்சு உடனே பீட் பண்ணாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு பீட் பண்ணோம் அப்படின்னா ஃப்ளார்லாம் வெளியே தெறிக்காமல் இருக்கும். இப்போ விஸ்கு பீட்டர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நார்மலாக கை வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா மில்க் இல்லைன்னா வாட்டர் கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். எனக்கு தேவைப்படல, அதனால் நான் ஆட் பண்ணல. சிலிக்கான் மேட் இருந்துச்சுன்னா அதுக்கு மேலே இந்த டோவை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சு உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதில் வந்து குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட குக்கி கட்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அந்த மாதிரி அளவு எடுத்து ரவுண்ட் பண்ணி நீங்கள் ட்ரேயில் வந்து மாற்றி வச்சுக்கலாம். அதே மாதிரி பேலன்ஸ் இருக்க எல்லா மாவையும் பிசைஞ்சு ட்ரேக்கு மாற்றிடலாம். இந்த பிஸ்கட் 250 கிராம் அளவில் இருக்கும். 20 பிஸ்கட் மீடியம் சைஸில் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா 20 பிஸ்கட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஓடிஜியில் பேக் பண்ணி எடுக்கிறீங்க அப்படின்னா 180ல் ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 15 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா தான் நார்மலான டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். இல்லைனா மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளோதான், ஃபைனலாக நம்மளோட குக்கீஸ் கிறிஸ்பியாக இருக்கும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.